அதே ஹீரோ எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் பார்க்குற பார்வையில் அவர் உதவியாளர் கேஎஸ் ரவிக்குமாரால் இனிமேல் நீ உள்ளே வராதரான்னு வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளுறப்போ. மீனாமுத்தன் வீடியோ பார்க்குறீங்களா? இப்போ பார்த்தீங்க ரீசெண்டாக செல்வி ஜெயலலிதா வந்து நீ ஆட்சி பண்ண சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை, அது கொஞ்சம் மனநிலை சரியில்லாத பொண்ணு மாதிரி பேசுகிறேன். யதார்த்த இயக்குனர் ராமன் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நான் மட்டுமே தாலி வச்சு ஒரு 12 படம் நடிச்சிருக்கேன். தாலி எடுத்துட்டு அப்படியே ட்ராலி ட்ராக் போட்டுருவாங்க. 26 படம் ஹீரோ நடிச்சேன்னா, ஒரு 10 படம் ஹிட்டுன்னா, 16 படம் ஃப்ளாப். கவின் அவர்களை பற்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கராராக பண்ணுறாரு, ஆட்டிடியூட் காட்டுறாரு. அவனுக்கு டைரக்ஷன் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. நெல்சன் சார் கூட சும்மா ஒர்க் பண்ணுறாரோ இல்லையோ, அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா, கொஞ்சம் மூக்கம் நுழைக்கலாம். அது அவனுடைய தலையெழுத்து. அதை ஃபேஸ் பண்ணி கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே சொல்லுவாங்க விஜயகாந்த் மாதிரி இருக்காருப்பா, விஜயகாந்த் மாதிரி. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமானது விஜயகாந்த் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னதுனால தான். என்னன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க அவங்கள. அவர் வந்து தவறா என்கிட்ட வந்து உங்களுக்கு போட்டியாக வந்துட்டாருன்னு சொல்லி விட்டா பயப்படுவாங்க. கண்ணிலையும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு கதை நாயகன் நடிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏங்கி இருக்கீங்களா? ஆமா, டெஃபினட்டா. நம்ம சொல்ற கதை கேட்டா நீ என்ன சின்ன பையன் இப்போ வந்து கதையெல்லாம் கேட்கறேன்ட்டான். கதைன்னா என்னன்னு தெரியுமாலாம் கேட்குறேன். அந்த வீடு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அது நஷ்டம் வரும்போது என்ன உங்க மனநிலை என்னவா இருந்துச்சு? அப்போ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சது, மனிதர்கள்னா என்னன்னு தெரிஞ்சது, ஃபாதர் மதர்னா என்னன்னு தெரிஞ்சது, மனைவி எல்லாருமே அவங்களுடைய வேற முகங்கள் காமிப்பாங்க. அதுலடா ஹீரோ சரவணன் சொல்லிட்டா நான் சேர்த்துக்கணா ப்ரொடக்ஷன் சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த யூனிட்ல போய் சாப்பாடு போடுவேன். பார்த்தாலே ஒரு பாசிட்டிவிட்டி தானா வருது. என்ன காரணம் அதுக்கு? பை காட் கிரேஸ், இறைவன் செயல். அதாவது இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சட்டமும் நீதியும் படம் வந்து ஜூலை 18 வரப்போகுது. இப்போ நடந்திருக்க சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. நீங்கள் நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்க்குறீங்களா? இந்த படத்துக்கும் அதுவும் கனெக்ட் இருக்கா? சட்டமும் நீதியும் எல்லா காலத்துலேயுமே சட்டமும் நீதிக்காக மக்கள் போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இது ஆரம்பிக்கிறப்ப வேற மாதிரி இருந்தது, இப்போ ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கப்ப கரண்ட்டில் வேற ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்டே இருக்கு. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து உலகம் முழுக்க இது இருக்குது, அது தவிர்க்க முடியாது. பட் நான் இப்போ வந்து உங்கள் கண்ணிலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு கதை நாயகன் நடிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏங்கி இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்து? ஆமாம், டெஃபினட்டா. நான் வந்து என்னோட 8th படிக்கிறப்ப இந்த கனவுங்க, நான் ஹீரோ ஆனேன்னு. ஹீரோ ஆகிட்டீங்களா? ஹீரோ ஆகி எனக்கு வந்து இந்த மாதிரி மீடியாலாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில், ஒன்லி பேப்பர் இருக்கிற காலகட்டத்தில் நிறைய போட்டிகள். அப்போ வந்து நான் ஹீரோ வரப்போ 90s வர்றப்போ பெரிய உள்ள வந்து மிகப்பெரிய காம்பவுண்ட் இருந்தது. அந்த காம்பவுண்ட்லாம் எட்டி குதிக்கவே முடியாது. இப்போல்லாம் நோ காம்பவுண்ட். உங்களுக்குலாம் சின்ன பசங்க எல்லாருக்கும் யாருக்குமே காம்பவுண்ட் கூட, யார் வேணாலும் சினிமாக்குள்ளே வரலாம். ஆனால் அப்போல்லாம் வந்து பெரிய காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கணும், பர்மிஷனோட உள்ளே வரணும். அதுக்குள்ளே வந்து காம்பவுண்டுக்குள்ளே பெரிய பெரிய ஹீரோஸ் இருப்பாங்க. அங்கே 9 ஹீரோ இருந்தாங்க. அந்த 9 ஹீரோஸில் 90s 9 ஹீரோவை தவிர்த்து வேறு யாருமே சினிமா எடுக்க முடியாது. அப்போ புதுமுகங்கள் வந்த படங்கள், சில படங்கள் ஹிட் ஆகுது. அப்படியான காலகட்டத்தில் நான் வளர்றேன். 90s உள்ள வரேன். அந்த 90s நான் உள்ளே வந்த பிறகு எனக்கு நிறைய போட்டிகள் இருந்தது. அப்பவும் போட்டிகள் இருந்தது. அந்த போட்டிகளெல்லாம் வந்து ஜெயிச்சு அடித்து நம்ம நினச்ச அளவுக்கு வர முடியல. நம்ம சொல்கிற கதை கேட்டால் நீ என்ன சின்ன பையன் இப்போ வந்து கதையெல்லாம் கேட்குறேன்ட்டாங்க. உனக்கு எதுக்கு கதை, உனக்கு கதைன்னா என்னன்னு தெரியுமாலாம் கேட்டால் டேரக்டர்லாம் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்லாம் இருக்காங்க. அப்போ எனக்கு 23 வயசு. நான் வந்து ஹீரோவாக என்ட்ரி ஆகிறப்போ நான் கதை கேட்டுட்டு தான் நடிப்பேன்னு சொன்னால் அவங்க யாரும் ஒத்துக்கவே இல்லை. ஒரே மாதிரி இந்த சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்தது அப்போ 90s 89 பிரபு சார் நடிச்சு, குஷ்பு நடிச்ச, மேடம் நடிச்சது. 3 வருஷம் ஓடிச்சு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். 3 வருஷம் ஓடி. அது என்ன ஆயிடுச்சுன்னா 91க்கு அப்புறம் அந்த பாதிப்பு அப்படியே இருந்தது சினிமாவில். சின்ன தம்பியோட பாதிப்பு இருந்தது. எல்லாருமே வந்து ஒரு தாலி வச்சே கதை எழுதுவாங்க. ஓகே, நான் மட்டுமே தாலி வச்சு ஒரு 12 படம் நடிச்சிருக்கேன். தாலி எடுத்துட்டு அப்படியே ட்ராலி ட்ராக் போட்டுருவாங்க. ஹீரோ வர சொல்லுவாங்க, நான் ட்ராலி ட்ராக் எடுத்துட்டு இப்படியே தாலி எடுத்துட்டு வரணும். டம் டம் டம்னு மியூசிக் வரும். நான் பாட்டுக்கு தாலி எடுத்துட்டு வரேன். நான் சொன்னேன், நேற்று தாங்க அங்கே தாலி எடுத்துட்டு இன்னொரு படத்துக்கு போனேன், அது வேற கோயிலில் போனேன், இந்த கோயிலில் இது மறுபடியும் தாலி எடுத்து வர சொல்லி எப்படின்னு சொல்லி என்னால் முடியல. அப்படி நான் வந்து ஃப்ளாப் படம் ஒரு 10 படம் நான் நடிச்சு 26 படம் ஹீரோ நடிச்சேன்னா, ஒரு 10 படம் ஹிட்டுன்னா 16 படம் ஃப்ளாப்பு. அப்புறம் எப்படி எனக்கு படம் வரும்? கவின் அவரை பற்றி அவர் நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு. பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு நல்ல இடத்த ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக மாறிட்டார் தமிழ் சினிமா. ஆனால் அவரை பற்றி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு மாதிரி கராராக பண்ணுறாரு, ஆட்டிடியூட் காட்டுறாரு, அவர் வந்து டேரக்டருக்கே வேலை சொல்லி தராரு, இந்த மாதிரி நிறைய அலிகேஷன் வந்து அவர் மேலே வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? நீங்கள் தான் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமும் எங்கே சித்தப்பு தங்க சித்தப்புன்னு ட்வீட்லாம் போட்டாங்க.
நீங்கள் சொல்லுங்கள் கவின் எப்படிப்பட்டவர், இது உண்மையாக நடக்குமா, இது நடக்குதா, இல்லை ரூமர் வருதா? இல்லை, கவின் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல பையன். ம் அவன் என்னோட தம்பி மாதிரி. பிக் பாஸில் வந்து நான் பழகின 2-3 பேரில் அவனும் ஒருத்தன். ம் நான் வந்து மாஸ்டர் கூட, சாண்டி கூட பழகினேன். கவின் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். ஏன்னா இவனுக்கு 2 பேரும், நாங்கள் 3 பேருமே வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிப்போம். அவன் ஃபுல் கதையும் எனக்கு தெரியும், என் ஃபுல் கதையும் அவருக்கு தெரியும். சாண்டிக்கும் அப்படி தான். ம் நான் வாட்ச் பண்ணதில் அவனுக்கு டைரக்ஷன் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நெல்சன் சார் கூட சும்மா ஒர்க் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் கூட இருந்ததுனால கதை விவாதத்தில் இருந்ததுனால அந்த அறிவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க. கொஞ்சம் மூக்கு நுழைக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுன்னா மூக்கு நுழைப்பேன்ல, அது மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் மொழி. அதை பற்றி ரொம்ப நல்ல பையன் தான் ஆகணும். அது நேரங்காலங்கள் வர்றப்ப எல்லாம் சரியாயிடும். சரி, ஓகே. நீங்கள் அட்வைஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? நான் அட்வைஸே பண்ண மாட்டேன், யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். நான் யாருக்குமே பண்ண மாட்டேன். அது அவனுடைய தலையெழுத்து. அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணி அவன் வந்து பட்டு திருந்தி உணர்ந்தாதான் இதை சொல்ல முடியும். நான் அட்வைஸ் பண்ணால் அது வந்து ஏன்னா சித்தப்பா அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப அவங்க ஆனால் நீங்கள் ஏதாவது இதில் எனக்கு சொல்லிக் கொடுங்கண்ணான்னு யாராவது கேட்டால் சொல்லுவேன். சொல்லுவீங்க. ஓகே ஓகே. அந்த வீடு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அது நஷ்டம் வரும்போது என்ன உங்கள் மனநிலை என்னவா இருந்துச்சு அப்போது? வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சது, மனிதர்கள்னா என்னன்னு தெரிஞ்சது, ஃபாதர் மதர்னா என்னன்னு தெரிஞ்சது, அப்பா அண்ணன், அம்மா, அண்ணன், தம்பி, நட்பு, மனைவி, எல்லாருமே அவங்களுடைய வேற முகங்கள் காமிப்பாங்க. அது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு அப்படி கிடைச்சது. எல்லாருக்கும் அப்படி நல்ல அப்பா நல்ல அம்மா இருந்தால் அதோட விட்டுறலாம். அண்ணன் நல்ல தம்பி இருந்தால் அதெல்லாம் விட்டுறலாம். எனக்கு நடந்தது அப்படி இருந்தது. அதனால் நான் பார்த்துட்டேன் எல்லாமே. எனக்கு பார்த்த பார்வைகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கையா, பணம் தான் பிரதானம். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். அதுக்காக காத்திருப்போம் அப்படின்னு ஒழுங்காக காத்திருந்தேன், அவ்வளோதான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 4 வருஷம் முன்னாடி பிக் பாஸ் 3ல் நீங்கள் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டீங்க. நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தரோட கார் வந்து பஞ்சராக நிற்கிது. நான் போய் சான்ஸ் கேட்குறேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்காத புகழ் இல்லை, நீங்கள் வாங்காத பேர் இல்லை அப்படின்னு சேரன் சாரை சொன்னீங்க. ஆமாம், எனக்கு மனசு அப்போ வலிச்சிச்சு. எனக்கு இப்போவே அது ஞாபகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி யார் உங்களுக்கு வந்து ஒரு பேட் மெமரி கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு? அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டார். அதே ஹீரோ எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் பார்க்குற பார்வையில் அவர் உதவியாளர். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அவர் வந்து கேஎஸ் ரவிக்குமாரால் இனிமேல் நீ உள்ளே வராதரான்னு வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளுறப்போ என்னை தேனப்ப சொல்லி, நீ சொன்னால் சேரனை எப்படியாவது நீ சொன்னால் சேர்த்துக்குவாங்கன்னு சொன்னால், சரி வர சொல்லு பேசிக்கலாம், ஷூட்டிங் வர சொல்லு. திண்டுக்கல்ல சூரியன் சந்திரன் ஒரு படம். அந்த படத்தில் வந்து சேரனை வந்து நான் வர சொல்லி சேரன் வந்துட்டு அப்படியே அங்கே வந்து நான் சொல்கிறேன் ரவிக்குமார் சார்கிட்ட, சார் இருக்கட்டும், நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க, அவன் வந்து பாவம் கஷ்டப்படுறான், சேர்த்துங்க சார்ன்னு நான் சொல்கிறேன். அது என்னடா ஹீரோ சரவணன் சொல்லிட்டா நான் சேர்த்துக்கணா, அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது, நீ என்ன பண்ணுற போய் பாத்திரம் இதுக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு போடுவாங்கள்ல அந்த யூனிட்டில் போய் சாப்பாடு போடுன்னாரு சேரன். அந்த மனுஷன் போடாமல் வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அதையும் அவர் கேட்டுக்கிட்டு சேரனை சொல்கிறேன், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாருங்க 2 நாள். நான் 2 நாள் பார்த்துட்டு, ஏங்க இது என்ன ஒரு உங்களோட அசிஸ்டன்ட் தான், நான் சொல்லி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் உங்கள் அசிஸ்டன்ட் குரூப்பில் சேர்த்துங்கன்னு சொல்லி 3 நாள் கழிச்சு 2 நாள் ப்ரெஷர் போட்டதுக்கப்புறம் 3ஆவது நாள் மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணினார். அந்த படத்தில் வந்து வினோதினி என்னோட சிஸ்டர் மாதிரி, அவளை வந்து நான் ஊரில் விட்டுட்டு போவேன், அவளுக்கு கல்யாணம் நடக்கும், அவளுக்கு மாப்பிள்ளை தேடுவாங்க, மாப்பிள்ளை கிடைக்காதப்போ கடைசியில் இந்த ஒரு மாப்பிள்ளை ஒரு பையனை பிடிச்சி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாப்பிள்ளை கேரக்டரில் ஒரு நடிகர், அவரை நான் வந்து ஓட்டுன்னு ஓட்டுறேன், நடிக்கவே தெரில சேரனுக்கு. அது வந்து என் முன்னாடி நான் ஜெயிலில் இருப்பேன், என்கிட்ட 2 பேரும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போ வந்து சேரன் வந்து இப்படி பண்ணணும், வெக்க பண்ணணும், அது வெக்கம் வரல, அதுக்கு நான் வந்து சேரனை நான் கலாடா பண்ணேன். இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி பார்த்த சேரன். ஆனால் வந்து இப்போ 98 படம் எனக்கு ஃப்ளாப்பு, எல்லா படமும் முடிஞ்சு போச்சு, இல்லை ஒன்றுமே இல்லை. டாடா சேரா வச்சுருக்கேன். ஒரு டாடா சேராவில் 2000 நினைக்கிறேன். நான் வந்து சேலம் போகிறப்போ வழியில் லெஃப்ட்டில் கார் பஞ்சர் ஆகி வெளியே உட்காந்துருக்கேன். இந்த கார் பஞ்சர் வந்து முன்னாடியும் பஞ்சர் கடை இல்லை, பஞ்சர் இல்லை, ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் திருப்பி பஞ்சர் ஓட்டிகிட்டு வரேன்றப்ப நான் ரோட்டில் ரோட்டில் 2 ரோட்டுக்கு நடுவில் இது போட்டிருக்காங்களா, அதில் உட்காந்துருக்கேன். பல கார் போது வருது, அதில் இந்த கார் மட்டும் நிற்கிது. பார்த்தா தங்கர் பச்சனும் சேரன்னு இறங்குறாங்க. தங்கர் பச்சனும் எனக்கு வீட்டை பார் நாட்டு பாரில் கேவனம் பண்ண, நான் என்ன தங்கர் எப்படி இருப்பீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். அது மாதிரி 2 பேரும் வரும். அப்போ வந்து ஹிட்டு 2 பேரும் சேர்ந்து.
நான் வணக்கம் வைக்கிற மாதிரியே தான் வணக்கம் வச்சு பேசிட்டு இருக்கப்போ என்னதான் கூடவே மாட்டீங்களா நீ தான் அப்படின்னு சொல்லி நான் ஏதோ சொல்ல போவேன். உங்களை என்னங்க கூப்பிடுறது, நீங்கள் எனக்கு முன்னாடி பெரிய ஹீரோ. அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். பெரிய ஹீரோ உங்களுக்கு போய் நான் என்னங்க செய்கிறது, இருந்தாலும் நான் சொல்கிறேனே ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போனார். அதை தான் நான் அப்போ சொல்லியிருந்தேன். அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, போயிட்டாங்களா, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, இதெல்லாம் இல்லை. புரியுது. அதுதான் அப்போ தேவை. ஆக்சுவலி சூழ்நிலைக்கு சாப்பாடு போடாதவன் பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு தாங்க முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. என்ன பசியோடு இருக்கானா இல்லையானா அது தெரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான். நான் அதனால் நான் எப்போவுமே என்ன தேவை, உனக்கு இப்போ என்ன வேணும், இப்போ என்ன தேவை, அதை தான் கேட்பேன் நான். பட் இப்போ நீங்கள் இப்போ இந்த பிக் பாஸ் பற்றி பேசினாலும் திரும்ப ஒரு மெமரிஸ் ஏன் வருது. மீனாமுத்தன் வீடியோ பார்க்குறீங்களா? இப்போ பார்த்தீங்க ரீசெண்டாக செல்வி ஜெயலலிதா வந்து நீ ஆட்சி பண்ண சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போலாம் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? இல்லை, அது கொஞ்சம் அது கொஞ்சம் மனநிலை சரியில்லாத பொண்ணு மாதிரி பேசும். அதை போய் விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம். அது உள்ள ஒன்றும் இருக்காது, சாதாரணமாக அதை பற்றி பேசும். அதெல்லாம் மேட்ரே கிடையாது, அதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் உங்கள் யதார்த்த பேச்சு தான் அந்த பிக் பாஸ். நான் பிக் பாஸ் 3 பயங்கரமான ஃபாலோவர். இப்போ உங்களோட யதார்த்த பேச்சு எனக்கு பயங்கரமாக வந்து பிடிக்கும். இப்பயும் பிக் பாஸ் 3 பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் அப்போது வந்து அந்த அளவுக்கு இவரே திடீர்னு போயிட்டாருங்கிற கேள்வி வேறு. ஓப்பனாக எல்லாத்துலேயும் பேசுறாரு, எல்லாத்துலேயும் ஓப்பனாக இருக்காரு. இவ்வளோ ஓப்பனாக யாராவது இருக்க முடியுமா? இப்போ பஸ்ஸில் யாராவது இடிச்சானா டக்குன்னு யதார்த்தமாக கை தூக்குறாரு வெள்ளந்தி மனசு. அந்த மாதிரி வெள்ளந்தி வந்து ஒரு கட்டத்தில் நிற்கா ஒரு நாள் தப்பா போயிருக்கா? எங்கெங்க தப்பா போயிருக்கு? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? நிறைய இடத்துல தப்பா போயிருக்கு. நிறைய இடத்துல நான் பேசுறது வந்து நான் என்னமோ முரட்டுத்தனமாக பேசுறதாகவும் இல்லை ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் அது இல்லை. நான் வந்து என்ன மனசில் பட்டுச்சோ அதை அப்படியே சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்த பழக்கத்தினால இது நல்லது நடந்திருக்கிறத விட 90% கெட்டது தான் நடந்திருக்கு. அதை நிறுத்திக்கிங்களான்னு என்னுடைய மனைவியும் என்னை சார்ந்தவங்களும் சொல்லுவாங்க. என்னால் நிறுத்த முடியல. இப்போ நீங்கள் கேட்டால் கூட நான் ஓப்பன் தான் சொல்லுவேன். ஏதாவது உள்ளே இருக்கிறத வச்சுக்கிட்டு மறைச்சி பேசவே தெரியல. அதை போய் எப்படி மறைச்சி பேசுறது? அப்புறம் ஏதாவது பொய் சொன்னால் திருப்பி அதை போய் மெயின்டைன் பண்ண முடியாது என்னால். நான் ஏதாவது பொய் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அதை போய் அன்னைக்கு இப்படி சொன்னீங்கன்னா இன்னைக்கு இப்படி சொல்லிட்டேன்னு கேட்டால் எனக்கு தானே அசிங்கம். அதனால் நான் மேக்ஸிமம் என்ன நடந்ததோ அது உண்மையை சொல்லிட்டு போயிரு. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சரி நம்ம வந்து இங்கே உண்மையை சொல்லிட்டோம், பொய்யே சொல்லிக்கலாமே, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்காங்க? இல்லை, வந்ததே கிடையாது. நினச்சேன். ஓகே. ஆனால் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே சொல்லுவாங்க விஜயகாந்த் மாதிரி இருக்காருப்பா, விஜய் மாதிரி இருக்கப்ப. இந்த லுக் லைக் விஜயகாந்த் அப்படிங்கிறதே வந்து சில பேர்த்துக்கு இவர் ரஜினி மாதிரியே இருக்காரு, விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு அப்படிங்கிறப்போ அது சர்வே பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. அப்போது ஏன்னா இவர் வந்து விஜயகாந்த் மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது வேற. அந்த மாதிரி சர்வே பண்ணுறதுங்கிறப்ப எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமானது விஜயகாந்த் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னதுனால தான். ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நீ பார்த்துட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸும் சொல்கிறேன், நான் கிளம்பி வரப்போ விஜயகாந்த் மாதிரிலாம் இல்லவே இல்லை, விஜயகாந்த் மாதிரி இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கினதே இல்லை. நான் வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் பார்த்தேன். ஓகே. பார்த்திபனுடைய படம் பார்த்துட்டு பார்த்திபன் கதை எழுதுனது, வசனம் எழுதி அவரே நடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பகல் நிலம்னு அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், முரளி சார். அது வந்து ரஜினி படம், இது மணிரத்னம் சார் படம். ஏன்னா மணிரத்னம் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னா நம்ம போய் நின்னோம்னா மணிரத்னம் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவார்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால இவங்க 2 பேரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் பாக்யராஜ் பார்த்துட்டு நான் வந்து பாக்யராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும்னு நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் பாக்யராஜோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அதில் வந்து பாண்டியராஜன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆண் பாவம் அந்த படங்கள்லாம் பார்த்து இந்த ஆண் பாவம் பாண்டியராஜன் மாதிரி நம்மளும் கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணி ஒரு படம் நடிக்கணும்னு நினச்சி தான் நான் கிளம்பி வந்தேன். அப்போ தான் எனக்கு முரளியும் பார்த்திபனும் என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே சட்டம் ஒரு இருட்டாருன்னு விஜயகாந்த் படம் ஒரே ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த படமும் பார்த்ததில்ல. சிவப்பு மல்லி பார்த்துருக்கேன், 2 படம் பார்த்துருக்கேன். சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டாரு, 2 படம். அதுக்கு முன்னாடி நான் அவருடைய படங்களோ நான் பார்த்துருக்கேன். நான் பேசிக்கலி ரசிகர் வந்து யாருக்குன்னா ரஜினியோட ரசிகர் மன்றம் வச்சுருக்கேன். ரத்தம் கொடுத்துருக்கேன் ரஜினிக்கு. நான் வந்து மிகப்பெரிய ஃபாலோயர். சேலத்தில் எனக்கு கீழே நிறைய ரசிகர் மன்ற பசங்க இருந்தாங்க. நான் ரசிகர் மன்றம் வச்சுருந்தேன். நான் ஒரு சூரமலம் ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். எனக்கு தான் டிக்கெட், ஃபஸ்ட்டு டிக்கெட் எனக்கு தான் வரும். 100 டிக்கெட்டு 200 டிக்கெட் நான் எடுத்துக்கிட்டு நான் எடுத்தது போக தான் மிச்சம் பசங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். அப்படி இருந்தும் எனக்கு வந்து நான் வந்து விஜயகாந்த் மாதிரி நினச்சி வரவே இல்லை. அப்புறம் வந்து இங்கே வந்த பிறகு தான் சாயல் இருக்குது. எனக்கு வந்து புருவம் வந்து விஜயகாந்த் மாதிரி இருக்கு, இந்த விஜய் மாதிரி கண்ணு கண்ணு வந்து சிவப்பாக, எனக்கும் கண்ணு சிவப்பாகவே இருக்கும்.
அது இப்பவும் இருக்குது, கண்ணு சிவப்பாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா எனக்கு ஒரு 11, 12 மணி வரைக்கும் கண்ணு சிவப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கு கண்ணு வந்து நார்மல் கலர் ஆகும். இது வந்து நான் என்னை பார்த்தா குடிகாரன்னு சொல்லுவாங்க. யாரோ குடிச்சிருக்காங்க, நிறைய குடிச்சிட்டு வந்திருக்காருன்னுவாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு பேசிக்கலாக நான் வந்து கண்ணு ரெட்டிஷ் ஆகும், அப்படி தான் இருக்கேன். இதெல்லாம் அவருக்கு ஒத்து போனதுனால அவர்கிட்ட போய் எல்லாரும் உண்மையிலேயே விஜயகாந்த் சார் ரொம்ப நல்லவர். அது பழகின பிறகு தான் எனக்கு அப்புறம் தெரியும். என்னன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க அவங்க? அவர் வந்து தவறா என்கிட்ட வந்து உங்களுக்கு போட்டியாக வந்துட்டாருன்னு சொல்லி விட்டா பயப்படுவாங்க தானே. ஆமாம் ஆமாம். ஓகே. அது மாதிரியான பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. அவருக்கு எதிரானவன் நான். அது இல்லாமல் நான் ரஜினி ரசிகன் சொல்லிட்டேன்ல, விஜயகாந்த் ரசிகன் சொல்லியிருந்தேன். அவர் ஒருவேளை நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அங்கேயெல்லாம் எனக்கு தப்பாச்சு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஓகே. நான் வந்து ரஜினி ரசிகன் சொன்னது வந்து தவறா போச்சு. அப்போ என்ன ரசிக்க மாட்டியா அப்படின்னு அவர் கேட்கறதுல நியாயம் இருந்தது. அது பின்னாடி தான் புரிஞ்சது. அப்போ எனக்கு சின்ன வயசு, எனக்கு 23, 24 வயசுல அப்படி தான் சொல்ல தோணுச்சே ஒழிய இல்லை அவர் முன்னாடி நான் உங்களே எனக்கு பிடிக்கும்னான்னு நான் சொல்ல எனக்கு இல்லை. நான் அப்படி சொல்லலை. எனக்கு ரஜினி தான் பிடிக்கும்ட்டேன். மேபி அதை விரும்பி கூட மாட்டாங்க நீங்கள் விஜயகாந்த் சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகே ஓகே. அண்ட் இப்போது சட்டமும் நீதியும், அதாவது இது இந்த சித்தப்பு அப்படிங்கிற இந்த கேரக்டர் நேம் வந்து இந்த சட்டம் நீதியம் உடைக்குமா? நான் கான்ஃபிடண்டாக சொல்லலாமா? இதுல வந்து வக்கீல் சரவணன் அப்படின்னு இனிமேல் கூப்பிட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக கூடுவாங்க, ஆச்சரியமே இல்லை. இது வந்து முழுக்க அந்த வக்கீலை பற்றி ஒரு கதை. அது நான் கதையை சொல்லக்கூடாது, பார்த்தா தெரியும். இது பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். அது இது நடக்கிறதும் ஒரு காட் கிரேஸ். இப்படி வரும், எனக்கு ஒரு கதை வரும், என்னை வந்து முதன்மைப்படுத்தி ஒரு கதாபாத்திரம் வச்சு என்னை வச்சு எழுதி இது ZEE5ல இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது எதிர்பாராத ஒரு சம்பவம். இது என்ன செய்யுங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது, பேச முடியாது. ஓகே. இது எப்படி பூம் ஆகி பஸ்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு மட்டும் தெரியும், இது இந்த காலகட்டத்தில் இது நடக்க போகுது, இந்த காலகட்டத்தில் இது. நான் வந்து கடவுளை நம்புறேன், நான் வந்து ஜாதகத்தை நம்புறேன், பிற்பகுதி வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே. எனக்கு இப்போ தான் லேட்டாக மேரேஜ் பண்ணி லேட்டாக குழந்தை பிறந்து அவன் 3வது படிக்கிறான். ஓகே ஓகே. ஓ, வளர்ந்தாரா? சரி சரி சரி. பிக் பாஸ் போகிறப்ப அவனுக்கு 2 வயசு. ஓகே. இப்போ வந்து 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3வது படிக்கிறான். அவனுக்காக அவன் பார்க்கறதுக்காக ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான். யதார்த்த இயக்குனர் ராமின் இயக்கத்தில் சிவாவின் நடிப்பில் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. MCR Pure Cotton Club, formals and casual shirts.